வாங்கின பின்னாடி இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு நோட்டீஸோ எதுவுமே எங்களுக்கு கொடுக்கணுங்கய்யா. வீடு இடிக்கணும், நாங்கள் இடத்த காலி பண்ணுங்க இடிக்கலை, ரோடு பிளாக் பண்ணலை, காம்பவுண்ட் சவர் 2 பக்கத்துலையும் கம்மா உள்வாயில் நிப்பாட்டியிருக்காங்க. நாங்கள் இடம் கேட்டோம், இடம் கேட்டதுக்கு கம்மா வந்து நீர் குடி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து 70 ஏக்கர் கம்மா, 70 ஏக்கர் வயக்காடு, இப்போ 70 ஏக்கர் 30 ஏக்கர் விற்றுருக்காங்க, 35 ஏக்கர் கிடக்கு. எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அதனால் அதுவும் தர முடியாண்டாங்க, கம்மா நீர்பிடி கிடையாதுட்டாங்க. ஒரு பஞ்சமி நிலத்துலேருந்து 1.5 சென்ட் தரம்ட்டாங்க. அதுவுமே அமைச்சர் மூர்த்தி வந்து அதை கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசி கலெக்டர் மிரட்டி அந்த இடமும் இல்லைன்ட்டாங்க. இப்போ அதனால நாங்கள் எங்கள் வீடை வந்து எங்களுக்கு இடம் மாற்று இடம் கொடுத்துட்டு எங்களை வீடை இடிச்சுக்கங்க, நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லலை. இப்போ கையேந்தி பணம் வாங்கிட்டான் எடுத்துக்கங்கன்னு சொல்லி நாங்கள் மறியல் பண்ணி ஒரு வாரமாக இப்போ போன வியாழக்கிழமை வந்து பிள்ளை குட்டி யாருமே வேலை வெட்டி போக முடியலைங்கய்யா. வெளியில் உள்ளவங்க பெரிய பெரிய ஆளுலாம் நம்ம எங்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நினைக்கிறாங்க. கழக பொதுச் செயலாளர் ஆனந்தனுடைய அறிவுறுத்தல்படி சின்ன உடைப்பு கிராம மக்களை வந்து பார்த்தோம். அவங்க நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க. 120 ஆண்டு காலமாக முத இந்த விமான நிலையம் வரும்போதும் அவங்க நிலத்தை எடுத்திருக்காங்க, மறுபடியும் எடுத்திருக்காங்க, இப்போயும் 3வது முறையாக எடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து படிப்படியாக குறைச்சிட்டே வர்றாங்க. இந்த முறை எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறத விட எங்களுக்கு மாற்று இடம் தான் வேணும். மாற்று இடம் கொடுத்தாங்களாக்க நாங்கள் தாராளமாக காலி பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு விமான நிலையத்தை அவங்க விரிவுபடுத்தி பண்ணிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மாற்று இடம் வேணும்ன்றாங்க. மக்கள் கோரிக்கை நியாயமானது. இதுதான் இப்போ வந்து கேட்டோம். அவங்க சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். பொதுச்செயலாளர் பேசியிருக்காரா? இப்போ எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் வந்து ஆனந்தன் அவர்கள் வந்து அந்த கிராம பொதுமக்கள் தான் அவர் பெரியவர்கிட்ட பேசினார். அவர் சொன்னார், தளபதியுடைய நான் சொல்லிடுறேன், அதை கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இது பொதுமக்களுக்கு தமிழ் வெற்றி கழகம் ஆதரவாக இருக்குன்றதை எங்கள் பொதுச்செயலாளர் ஆனந்தன் ஒரு ஃபோனில் சொன்னார். இது அடுத்த அறிவிப்புகள் வரும்.